ஆதியே துணை. யுக இறுதி நீதி தீர்ப்பு கர்த்தர் பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம். யமபடர் அடிபடு திருமைஞான குரல். சாகாக்களை பெற்றவர்கள் ஜீவப்பிரயாணமான தூல அடையாளம். ஏகநாயகன் என்னும் சர்வ சாட்சி வித்தாகிய சர்வேஸ்வரனால் முத்ராங்க சன்னதங்கள் பெற்றுள்ள இதய பிரகாச பாரவான்கள் ஸ்தாபித்தருளிய மத சார்பினையுடைய மக்களே அடைந்து உய்கின்ற பெரும்பத பேரின்ப சாகாக்களை பெற்றவர்கள் ஜீவப்பிரயாணமான தூல அடையாளம். ஏகநாயகன் என்னும் சர்வ சாட்சி வித்தாகிய சர்வேஸ்வரனால் முத்ராங்க சன்னதங்கள் பெற்றுள்ள இதய பிரகாச பாரவான்கள் ஸ்தாபித்தருளிய மத சார்பினையுடைய மக்களே அடைந்து உய்கின்ற பெரும்பத பேரின்ப சாகாக்களை பெற்றவர்கள் ஜீவப்பிரயாணமான தூல அடையாளம். முதலாவது, உலகில் செத்தவர்களுக்கு இறுதி நேரத்தில் தீட்டு என்று ஏற்படுகிற ஆணுக்கு சுக்கில ஜலமாகிய கசப்பு ஜலம் வெளியாகி பிணநாற்றம் எழும்புகிறதும், பெண்ணுக்கு சுரோனித கசப்பு ஜலம் வெளியாகி பிணநாற்றம் எழும்புகிறதும் இல்லாமல் பரிசுத்தமாக மனத்துடன் இருப்பவர்கள் சாகாக்களை பெற்றவர்கள். பரிசுத்தமாக மனத்துடன் இருப்பவர்கள் சாகாக்களை பெற்றவர்கள். உலகத்தில் செத்தவர்களுக்கு இறுதி நேரத்தில் தீட்டு என்று ஏற்படுகிற ஆணுக்கு சுக்கில ஜலமாகிய கசப்பு ஜலம் வெளியாகி பிணநாற்றம் எழும்புகிறதும், பெண்ணுக்கு சுரோனித கசப்பு ஜலம் வெளியாகி பிணநாற்றம் எழும்புகிறதும் இல்லாமல் பரிசுத்தமாக மனத்துடன் இருப்பவர்கள் சாகாக்களை பெற்றவர்கள். இரண்டாவது, ஜீவப்பிரயாணம் ஆன பின்னும் தேகத்தில் கேசாதிபாதம் வெதுவெதுவென்று சூடிருக்கும், விரைத்து விறுவிறுப்பு ஏறாது. உரித்த வாழைத்தண்டை வெயிலில் போட்டால் எப்படி துவளுமோ அப்படியே கை கால்கள் முதலிய அங்கங்களெல்லாம் துவண்டபடி இருக்கும். ஜீவப்பிரயாணம் ஆன பின்னும் தேகத்தில் கேசாதிபாதம் வெதுவெதுவென்று சூடிருக்கும், விரைத்து விறுவிறுப்பு ஏறாது. விரைத்து விறுவிறுப்பு ஏறாது. உரித்த வாழைத்தண்டை வெயிலில் போட்டால் எப்படி துவளுமோ அப்படியே கை கால்கள் முதலிய அங்கங்களெல்லாம் துவண்டபடி இருக்கும். மூன்றாவது, பாவக்கணம் ஏறாமல் தேகமானது பூக்கூடையை தூக்குவது போல் இருக்கும். பாவக்கணம் ஏறாமல் தேகமானது பூக்கூடையை தூக்குவது போல் இருக்கும். நான்காவது, கை கால்களில் சொடுக்கு எடுத்தால் நெட்டி வரும். கை கால்களில் சொடுக்கு எடுத்தால் நெட்டி வரும். ஐந்தாவது, ஆண்டவர்களின் பாடல்களோ திருவாக்கியங்களோ திருநாமமோ ஜீவப்பிரயாணமான தூலபிம்பம் இருக்கும் எல்லையில் ஆரவாரத்துடன் ஒலிக்கப் பெறும் நேரங்களில் அவர்கள் மேனியில் வியர்வை கொப்பளிக்கும். துடைக்க துடைக்க வியர்வை மேலும் மேலும் கொப்பளிக்கும். ஐந்தாவது, ஆண்டவர்களின் பாடல்களோ திருவாக்கியங்களோ திருநாமமோ ஜீவப்பிரயாணமான தூலபிம்பம் இருக்கும் எல்லையில் ஆரவாரத்துடன் ஒலிக்கப் பெறும் நேரங்களில் அவர்கள் மேனியில் வியர்வை கொப்பளிக்கும். துடைக்க துடைக்க வியர்வை மேலும் மேலும் கொப்பளிக்கும். ஆறாவது, வயோதிகமாய் உள்ளவர்கள் ஜீவப்பிரயாணமாகி நேரம் அதிகம் ஆக ஆக அவர்கள் முகத்தில் இளமை பூத்து பசுமஞ்சள் வர்ணம் உலாவும். வயோதிகமாய் உள்ளவர்கள் ஜீவப்பிரயாணமாகி நேரம் அதிகம் ஆக ஆக அவர்கள் முகத்தில் இளமை பூத்து பசுமஞ்சள் வர்ணம் உலாவும். ஏழாவது, பிராணன் நீங்கியவுடன் தொண்டை அடைத்து கொண்டு பிராணன் நீங்கியவுடன் தொண்டை அடைத்து கொண்டு
ஒரு சொட்டு ஜலம் கூட உள்ளே இறங்காதே. அந்த அடையாளம் இல்லாமல் மெய்வழி தெய்வம் அவர்களின் சந்நிதியிலிருந்து காஷாய தீர்த்தம் கொண்டு வரப்பெற்று கொடுத்தால் அதை சாப்பிடுவார்கள். 1 மாதம் சென்று கொடுத்தாலும் கூட இக்காரியம் நடக்கிறது. பிராணன் நீங்கியவுடன் தொண்டை அடைத்து கொண்டு ஒரு சொட்டு ஜலம் கூட உள்ளே இறங்காதே. அந்த அடையாளம் இல்லாமல் மெய்வழி தெய்வம் அவர்களின் சந்நிதியிலிருந்து காஷாய தீர்த்தம் கொண்டு வரப்பெற்று கொடுத்தால் அதை சாப்பிடுவார்கள். 1 மாதம் சென்று கழித்து கொடுத்தாலும் கூட இக்காரியம் நடக்கிறது. 8வது, பிராணன் நீங்கும் முன் கூனி குறுகி இருந்தவர்கள், கால் கை வராமல் இருந்தவர்கள், புண் முதலியவற்றினால் துர்நாற்றம் வீசிக்கொண்டிருந்தவர்கள், அத்தேக குற்றங்களும் நாற்றமும் நீங்கி சாகாக்கலையின் வைபவ சிறப்பினையுடையவர்களாய் ஆகின்றார்கள். பிராணன் நீங்கும் முன் கூனி குறுகி இருந்தவர்கள், கை கால்கள் வராமல் இருந்தவர்கள், புண் முதலியவற்றினால் துர்நாற்றம் வீசிக்கொண்டிருந்தவர்கள், அத்தேக குறைகளும் நாற்றமும் நீங்கி சாகாக்கலையின் வைபவ சிறப்புடையவர்களாக ஆகின்றார்கள். 9வது, அடக்கமான பின் வெளியே 40 நாள் போட்டு வைத்திருந்தாலும், அடக்கமான பின் வெளியே 40 நாள் போட்டு வைத்திருந்தாலும் தேகம் கெடுவதில்லை. அடக்கமான பின் வெளியே 40 நாள் போட்டு வைத்திருந்தாலும் தேகம் கெடுவதில்லை. இது நாங்கள் நேரில் பார்த்த அடையாளம். 10வது, மண்ணில் புதைத்தால் தேகத்தை மண் தீண்டாது. மண்ணில் புதைத்தால் தேகத்தை மண் தீண்டாது. இவைகள்தான் சாகாக்களை பெற்றவர்களின் தூல அடையாளங்கள். தேகம் மண் தீண்டாததிலும் 3 வகை அடையாளங்கள் இருக்கும் என்று சந்நிதியில் வெளியாகியுள்ளது. அத்தேவ அடையாளங்கள் ஆண்டவர்களின் வெறுப்புக்கு இலக்காகாமல் அவர்களின் நிகரற்ற கிருபையை இறுதி நேரம் வரை பெற்றவர்களுக்கே கைபலிதமாகி நடந்து வருகிறது. இது சத்தியம். இத்தேவ அடையாளங்கள் ஆண்டவர்களின் வெறுப்புக்கு இலக்காகாமல் அவர்களின் நிகரற்ற கிருபையை இறுதி நேரம் வரை பெற்றவர்களுக்கே கைபலிதமாகி நடந்து வருகிறது. இது சத்தியம். ஆண்டவர்களின் திருச்சந்நிதி அடைந்து அவர்களின் அன்புக்கு பாத்திரமாகி கொண்டவர்கள் எப்பெரும் பாவங்கள் செய்தவர்களாக இருந்தாலும், ஆண்டவர்களின் திருச்சந்நிதியை அடைந்து அவர்களின் அன்புக்கு பாத்திரமாகி கொண்டவர்கள் எப்பெரும் பாவங்களை செய்தவர்களாக இருந்தாலும் அப்பாவச் சேரானது ஆண்டவர்களின் கிருபை என்னும் வெயிலினால் வெளியே யாருக்கும் தெரியாமல் உலர்த்தப் பெற்று இச்சாகாக்கலையின் பலனை அநேகம் பேர்கள் பெற்று விளங்குவது எங்களுக்கிடையில் பிரத்யட்சம். ஆண்டவர்களின் திருச்சந்நிதியை அடைந்து அவர்களின் அன்புக்கு பாத்திரமாகி கொண்டவர்கள் எப்பெரும் பாவங்கள் செய்தவர்களாக இருந்தாலும் அப்பாவச் சேரானது ஆண்டவர்களின் கிருபை என்னும் வெயிலினால் வெளியே யாருக்கும் தெரியாமலே உலர்த்தப் பெற்று இச்சாகாக்கலையின் பலனை அநேகம் பேர்கள் பெற்று விளங்குவது எங்களுக்கிடையில் பிரத்யட்சம். ஆகையால் உலகத்தில் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அன்னவரை பாவி என்று சொல்லாதே என்ற சர்வ வேதங்களினுடைய தீர்ப்பானது 67 ஜாதிகள் ஒரே குலமாக ஆகி இருந்து வரும் இங்கே செயல் நடைமுறையில்
இது நிஜமேதான் என 70 வருடகால அனுபவத்தில் கண்ணேர் விளங்கி வருகிறது என்று சாவாவரம் தரும் மூவா மருந்தெனும் முத்தமிழ் கரசரும் நீதியின் யுகவர ஜாதிபை தமிழ் தரும் வேதியர் கரசரும் மூக்குக்கு வெளியே மூச்சோடா தவமுடைய ஊடுறக்கமற்ற நமது குலதெய்வம் பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்தருளியுள்ளார்கள். ஜாதிகளின் கர்த்தாவே, ஆருயிர் ஜீவப்பிறவியர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். ஜாதிகளின் கர்த்தாவே, குருவாழ்க, குருவே துணை.